మనం వెళ్ళే దారిలో, మనం ఎంచుకున్న దారిలో శత్రువులు, అరాచక శక్తులు ఉంటాయి, భయపెడతాయి. కానీ வீரவேல் வெற்றிவேல் முருகன் தோடுண்டகா మనకేంటి భయం? நம்முடைய பாதையில ராட்சசர்கள், கொடுமையான ராட்சசர்கள் இருக்கிறாங்க. அந்த பாதையில நாம போகும்பொழுது வீரவேல் வெற்றிவேல் என்று சொன்னால் அந்த ராட்சசர்கள், கொடுமையானவர்கள் ஓடி போய் விடுவார்கள் என்று கூறுகின்றார். మార్పు అనేది ఒకటి. ఈరోజు మనందరం ఇక్కడ ఉన్నాం, గ్యాదర్డ్ హియర్, కానీ మార్పు తీసుకురావడానికి, ఆ మార్పుని తీసుకురావడంతో సాధ్యం, అంత ఈజీ, తేలిక కాదు. కానీ మనందరం కలిసికట్టుగా నిలబడి పోరాడితేనే వస్తుంది మనం అనుకుంటున్న మంచి మార్పు. நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்றால் நிச்சயமாக நாமல் ஒன்றாக இணைந்துதான் இதற்கு இந்துத்துவலாக போராட வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி ஒற்றுமையாக நாம் போராடினால் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறுகிறார். இந்த காலத்துக்கு பொருத்தமான எனக்கு பிடித்த திருக்குறள் ஒன்று உள்ளது. அந்த குறள் சொல்கிறது, சுண்டலிகள் ஆயிரக்கணக்கில் படை எடுத்தாலும் ஒரு நாகுபாம்பு பார்த்து சீறினால் போதும், அந்த எலிக்கூட்டம் காணாத போய்விடும். அதுபோல நமது எதிரிகள் எவ்வளவு பேர் இருந்தாலும் முருகனின் தந்தை சிவபெருமான் கழுத்தில் உள்ள நாகம் பார்த்தாலே போதும், காணாத போய் விடுவார்கள்.